ஓம் சரவண பவ. அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்ம வணக்கங்கள். இந்த பதிவு சிறப்பான பதிவு. ராகுக்கேது பயிற்சி பலன்கள். முன்னெல்லாம் சனி பயிற்சியை பார்ப்பாங்க, குரு பயிற்சியை பார்ப்பாங்க. இப்போ ராகுக்கேது பயிற்சிகளையும் ரொம்ப எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது. ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, நைசர்கிய பலத்தில் கிரகங்களுடைய வரிசையில் ரொம்ப பலம் பெற்றவர்கள் இவர்கள். இவங்க தான் பிக் பாஸ். இந்த ராகுக்கேதுக்களை தாண்டி மற்ற கிரகங்கள் எதுவும் வேலை செஞ்சிட முடியாது. ஏன்னா மற்ற 7 கிரகங்கள் செய்ய வேண்டிய வேலையை இவங்க ஒரு கண்ணிமைக்கும் நேரத்தில் செஞ்சுருவாங்க. அவங்க ஒவ்வொரு வருடமும் வருகின்ற 1.5 வருடம் 18 மாதம் கழித்து அவங்க ஒவ்வொரு ராசியையும் ஆன்டி கிளாக் வைஸாக நம்மளுக்கு அவங்க சுற்றி வரும் பொழுது அந்த பாவம் தொட்டு நடைபெற வேண்டிய செயலை இவங்க பண்ணி முடிச்சிருவாங்க. அந்த கிரகம் பண்ண தாமதித்தாலும் எனக்கு தெரியலப்பா எப்படி தான் நடந்தது இந்த விஷயம்னு, கண்ணிமைக்கிற நேரத்தில் நடந்துருச்சுப்பா, எப்படி தான் நான் நல்லா தெளிவாக தாங்க இருந்தேன், எப்படி தான் அந்த பத்திரத்தில் சைன் போடுன்னு தெரில, நல்லா தாங்க கேர்ஃபுல்லாக தாங்க போனேன், இந்த வண்டி எப்படி தான் நான் தெரியாமல் ஒரு விபத்தில் மாட்டிடுச்சின்னு தெரியல அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ரொம்ப நம்பினாங்க, இவன் ஏமாற்றிட்டு போயிடுவான்னு நான் நினைக்கல. கொஞ்ச நேரத்தில் என் கண்ணை கட்டிடுச்சு, எப்படியோ என் கையில் இருக்க பணத்தை வாங்கிட்டு போயிட்டான், இல்லை என் கிட்ட இருக்கிற ஒரு பணம் களவு போயிடுச்சு, இப்படியெல்லாம் சொல்கிறோம். நம்ம ஒரு நல்லது திடீர்னு தெரில எனக்கு ஒரு பெரிய ஜாக்பாட் அடிச்சிருச்சு அப்படின்னு நம்ம எதிர்பார்க்காத நல்ல விஷயங்கள் நடப்பதற்கும் எதிர்பாராத ஒரு சாதகமற்ற விஷயங்கள் நடப்பதற்கும் இந்த ராகுக்கேதுக்கள் காரணமாகறாங்க. அதனால் சனி பயிற்சியை கண்டு பயப்படுவதை விட ராகுக்கேது பயிற்சியை தான் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒவ்வொரு பாவம் தொட்டு அவங்க எழுதி வச்சுட்டு போயிடுவாங்க. அதற்கேற்றார் போல் இவ்வளோ இருக்குதா, அவர் சித்திரகுப்தன் மாதிரி எழுதி வச்சுருவாங்க. இவர் சனி பகவான் யமதர்மராஜா மாதிரி நம்மளுக்கு அந்த பாவங்களுக்கு ஏற்ற அந்த கர்மாவுக்கு ஏற்ற ரிசல்ட்டை இந்தந்த காலத்தில், அது 7.5 சனியாக, அஷ்டம சனியாக, இல்லை சனி தசா புத்தி வரும்பொழுது கண்டக சனியாக, அர்த்தாஷ்டம சனியாக, 7.5 சனியில் 3 பீரியடு, அதை ஜென்ம சனியில் வச்சு செஞ்சிருவார் நம்ம ஆள் அப்படின்னு சொல்லிடலாம். அப்படி அவர் தீர்ப்புகளை கொடுக்கக்கூடியவர் தான் சனி. அதனால தான் விதியை நிர்ணயிப்பவர், கர்மக்காரங்க அப்படின்லாம் நம்ம அவரை கண்டு அஞ்சுகிறோம். நம்மளை திருத்தி நம்மளை நல்வழிப்படுத்த போகிறார் சனி பகவான். இப்போ இந்த காலகட்டம் இந்த ராகுக்கேதுக்கள் 12 ராசிக்கும் அமர்ந்து எப்படிப்பட்ட பலாபலன்களை தரவிருக்கிறாங்க என்பதை பார்க்கவிருக்கிறோம். பதிவினை முழுமையாக கேளுங்க. தாங்கள் கேட்பதோடு மட்டுமல்லாமல் தங்கள் உற்றார் உறவினருக்கும் பகிருங்க. இதில் சொல்லியிருக்கின்ற எளிமையான வழிபாடுகளையும் வாழ்வியல் செயல்பாடுகளையும் சாத்வீக பரிகாரங்களையும் பின்பற்றி வாழ்வை வளமாக்கிக் கொள்ளுங்கள். இந்த சாயாகிரகங்கள் சொல்லக்கூடிய யோகத்துக்கு காரகனான ராகு பகவானும் ஞானத்துக்கு காரகனான கேது பகவானும் வருகின்ற வைகாசி மாதம் 4ஆம் தேதி 18/5/2025 ஞாயிற்றுக்கிழமை இரவு 7:38 மணிக்கு அவர் கன்னி ராசியிலிருந்து கேது பகவான் சிம்ம ராசிக்கும், ராகு பகவான் மீன ராசியிலிருந்து நமக்கு கும்பராசிக்கும் பயிற்சி ஆகிறாங்க. இந்த பயிற்சியால் 12 ராசிகளுக்கு சந்திக்கக்கூடிய சாதகமான பலன்களையும் சாதகமற்ற சூழல்களையும் தெரிந்து எவ்வாறு சிறப்பாக கடந்து வரலாம் என்பதை தனித்தனி பதிவுகளாக காணவிருக்கிறோம். மிதுன ராசி மிதுன லக்னத்திற்கான ராகுக்கேது பயிற்சிக்குரிய பலன்களை காணவிருக்கிறோம். இந்த பயிற்சி இவங்களுக்கு சிறப்பான பலன்களை அளிக்கவிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். மிதுன ராசி நிறைய தொழிலில் மாறுதல்கள்மா, தொழிலில் ஒரு நிலையான ஒரு இடத்தை பிடிக்க முடியல, ரொம்ப கஷ்டப்படுறோம், எங்களுக்கான ஒரு அங்கீகாரம் தேர்ப்புகள் இதெல்லாம் கிடைக்கல, தொழிலில் ஒரு நிரந்தரமில்லாத தன்மை ஓடிக்கிட்டே இருக்குது, தொழிலை தக்க வச்சுக்கிறதுக்கு ரொம்ப பாடுபடுறோம் அப்படின்றவங்களுக்கெல்லாம் இப்போ வரக்கூடிய இந்த ராகு உங்களுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு அங்கீகாரத்தையும் தொழிலால் நல்ல வருமானத்தையும் தொழிலில் நல்ல மாற்றங்களையும் ஏற்படுத்தி தரப்போகிறார். வெளிநாட்டு வேலைக்காக காத்திருந்தேன், இல்லை ஒரு டிரான்ஸ்ஃபருக்காக காத்திருக்கிறேன், என்னுடைய தொழிலில் இன்னும் கொஞ்சம் பல டெவலப்மெண்ட்கள் பண்ணணும், இல்லை ஒரு 10 பேரை வச்சு வேலை வாங்குகிறேன், இன்னும் அதில் முதலீடு போட்டு விரிவு பண்ணலாமா, ஒரு பிரான்ச் ஆரம்பிக்கலாமா இப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கெல்லாம் இப்பொழுது வரக்கூடிய 9ல் இருக்கக்கூடிய பாக்கியராகு பலவிதமான பாக்கியங்களை தருவார் அப்படின்னு சொல்லலாம். இது இதற்கு வீடு கொடுத்த சனி 10ல் ரொம்ப அருமையாக ஜம்முன்னு அமர்ந்திருக்கிறார். 10ல் ஒரு பாவியாவது இருக்க வேண்டும் சனி. அதுவும் குருவுடைய வீட்டில் இருந்து இது வரைக்கும் தொழிலில் எனக்கான ஒரு ப்ரமோஷன் இல்லை, ஒரு வருமானம் ஒரு ஊதியத்தில் ஒரு மனநிறைவு இல்லைன்றவங்களுக்குலாம் இப்போ மனநிறைவான ஒரு ஊதியம் கிடைக்கப்படும். பொருளாதார மேம்பாடு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நல்ல தொழிலுக்கான ஒரு அங்கீகாரம், தொழிலுக்கான ஒரு பேர்ப்புகள், இவரை விட்டால் இந்த வேலையை வேறு யாரும் செஞ்சிருக்க முடியாது அப்படின்னு ஒரு பாராட்டுதல்கள், ஒரு அங்கீகாரங்கள், ஒரு நல்ல நியமன பதவி, ஒரு கௌரவம், ஒரு பேர்ப்புகள் இதெல்லாம் தரவிருக்கிறார்.
இருக்கிறது. உங்களுடைய முன்னேற்றம் மிகப்பெரிய அளவில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். தந்தை வழி உறவுகளுடன் நல்ல இணக்கம், பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கப்பெறுவது, தந்தையால் ஆதாயம், அனுகூலம். இது வரைக்கும் மனக்கசப்பெலாம் இருந்ததுன்னா அதெல்லாம் இப்போ வந்து பூர்த்தி ஆகுது. அவருடைய உடல்நிலை குறைபாடுகளில் இருந்த பிரச்சனைகள் நீங்கி உங்களோட ஒரு இணக்கம் பெறுவது, உங்களுக்கும் வந்து ஒரு சமுதாயத்தில் நல்ல ஒரு பேர் புகழ்லாம் கிடைக்கும் பெறுவது, மாணவர்களுக்கு நல்ல ஒரு வெளிநாட்டு கல்வி, ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமில் இருந்து நீங்கள் என்னென்னலாம் சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ உங்கள் கெரியர் வைஸாக, உங்களுடைய க்ரோத் வைஸாக உங்களை நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறது, உங்களை வந்து ஒரு அப்கிரேட் பண்ணிக்கிறது, உங்களை வந்து நீங்கள் நிறைய வகையில் உங்களை வந்து வெளிப்படுத்திக்கிறது. இது வரைக்கும் நீங்கள் வெளில திறமையாக இருந்தால் உங்கள் திறமைகள் வந்து வெளிப்படுத்துவது, இதெல்லாம் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும், தெரிய வரும். இது வரைக்கும் வந்து உங்களை பற்றி உங்கள் ஏரியாவில் யாருக்கும் தெரியலனா இப்போ உங்களுக்கு தெரிய வரும். சமுதாயத்திலையும் உங்களுக்கான ஒரு நல்ல அடையாளம், உங்களுக்கான ஒரு சிறப்பாக வந்து ஒரு விசிட்டிங் கார்டு போட்டு 4 பேர் மத்தியில் உங்களுக்கான ஒரு பேர் புகழ் கிடைப்பது, இதெல்லாமே ரொம்ப அருமையாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். பாக்கிய குருவாக வரும்பொழுது வயதானவர்கள் நிறைய தீர்த்த யாத்திரைகள், அதே போல் ஆன்மீக சம்மந்தப்பட்ட பயணங்கள் மேற்கொள்வது, இதெல்லாமே ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்கள் முயற்சி செய்கிறீங்க, வீட்டை விட்டு வெளியே கிளம்புனா உங்களுக்கான ஒரு உதவிக்கரம் கண்டிப்பாக வந்து நிற்கும். அதே போல் எந்த ஒரு பிரச்சனைக்கும் குழப்பத்திற்கும் ஒரு நல்ல தீர்வு விடியல் இந்த காலகட்டம் உண்டு. 3ல் மறந்திருக்கக்கூடிய கேது உங்களுக்கு இன்டைரக்டாக யார் மூலியமாவது எந்த ஒரு விஷயத்துக்கும், ஒரு திருமணமா, ஒரு படிப்பா, ஒரு வேலை விஷயமா, இல்லை பொருளாதாரமா, இல்லை ஒரு வழக்கு வியாஜ்யங்களில் ஒரு பிரச்சனையா அப்படின்னு எந்த செயல்களை நீங்கள் மேற்கொள்கிறீங்களோ அந்த செயலுக்கான ஒருவருடைய உதவி நிச்சயமாக கிடைக்கும். அவர் மூலியமாக உங்கள் வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய முன்னேற்றம் இருக்கும்னு சொல்லலாம். உங்கள் நீண்ட கால ஆசைகள், உங்கள் நீண்ட கால எண்ணங்கள், உங்களுடைய ஒவ்வொரு செயலும், உங்களுடைய ஒவ்வொரு அடியும், உங்களுடைய ஒவ்வொரு முயற்சியும், விடாமுயற்சி இப்பொழுது விஸ்வரூப வெற்றியாக உங்களுடைய உழைப்பும் உங்களுடைய நீங்கள் செஞ்ச முயற்சியும் வீண் போகாமல், உங்களுக்கு சிந்தாமல் சிதறாமல் முழுமையான பாக்கியங்களாக வந்து உங்கள் கைகளில் பெறப்போறீங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். திருமணத்தில் இருந்த தடைகள் நீங்கும். இனம் மதம் மாறி திருமணம் பண்ணுறவங்களாம் இப்போ பெற்றோருடைய சம்மதமே வந்து முழுமையாக கிடைக்கப்பெறும். ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்கலாம் இப்போ வந்து அடுத்த படியான திருமணத்தை நோக்கி போவீங்க. திருமணத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அதெல்லாம் நீங்குவது, இது வரைக்கும் திருமணமே இல்லாமல் இருந்தவங்களுக்கு இப்போ திருமணம் கிடைப்பது, ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு செய்வீங்க, ஒரு உற்பத்தி சார்ந்த துறையில், இதில் வீட்டிலேருந்து ஒரு குடிசை தொழில் மாதிரி பண்ணுவீங்க. உங்கள் தொழிலில் நீங்கள் வந்து ஒரு அவார்ட்லாம் பெறக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய லைம்லைட்டில் தெரியக்கூடியது. இப்போ நீங்கள் ஒரு சமுதாய நோக்கோடு உங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்லையும் நீங்கள் உங்களுடைய கான்டாக்ட்ஸ் வந்து சிறப்பான, உங்கள் நோக்கம் சிறப்பாக 4 பேருக்கு உதவணும்பொழுது, உங்களுடைய கண்டென்ட் வந்து புதுமையாக இருக்கும்பொழுது, உங்கள் தொழிலில் வந்து நீங்கள் வந்து ரொம்ப ஒரு சிறப்பாக ஒரு அப்கிரேட் பண்ணி இருக்கும் பொழுது உங்களுக்கான ஒரு முன்னேற்றம் மிக சிறப்பாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். உங்களை வந்து அப்கிரேட் பண்ணிக்கிறதுக்கும் உங்களை வந்து ஒரு வெளி உலகத்தில் காட்டிக்கொள்வதற்கும் இது வந்து ஒரு அருமையான தருணம். நீங்கள் அதை எப்படி வெளிப்படுத்திக்க போகிறீங்க என்பது தான் அது உங்களுடைய திறமை. வண்டி வாகன யோகம் இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கிறது. நல்ல ஒரு பிராண்டட் ஐட்டமாக உங்களுக்கு கிடைப்பது, உங்களுக்காக ஒரு நியமனம், ஒரு கொள்கை, கோட்பாடு, ஒரு டைம் பாக்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் செய்ய போது ரொம்ப சிறப்பாக இருக்கும். லாபம் கிடைக்குதுன்னு தேவையில்லாத தார்மீகம் சாராமல் ஒழுக்க நெறி தவறினீங்கன்னா அங்கே வந்து உங்கள் பாக்கியங்கள் கட்டுப்பட்டுடும் அப்படின்னு வந்து சொல்லலாம். நீதி நேர்மை நியாயத்தோடு நீங்கள் உழைத்து கர்மமே கண்ணாயினார், விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி, செய்யும் தொழிலே தெய்வம்னு இந்த தொழிலுக்கு எவ்வளோ மதிப்பு கொடுத்து பக்தி ஸ்ரத்தையாக நீங்கள் வந்து முயற்சி பண்ணுறீங்களோ இந்த சாயா கிரகங்கள் உங்களை சரித்திரம் படைக்க வைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அப்பேற்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு லைம்லைட்டில் தெரிய போகிறீங்க. பூம், நான் சாதிக்கணும், நான் செய்யணும், எனக்குன்னு ஒரு விடிவு காலம் வராதா அப்படின்னு ஏங்கி கொண்டிருந்தவர்களுக்கு இது வந்து ஒரு நல் விடையலாக மாறி உங்களுடைய வாழ்க்கை தரத்தை மிக சிறப்பாக உயர்த்தும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அனைத்து தரப்பினருக்குமே உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள், கனவுகள், லட்சியங்கள் எல்லாத்தையும் நிறைவேற்றி உங்களுக்கு பாக்கியம் தரும் குருவாக இவர் சீரும் சிறப்புமாக செயல்படவிருக்கிறார். இந்த காலகட்டம் நீங்கள் வந்து வழிபட வேண்டிய தெய்வம் பைரவர் வழிபாடும் லக்ஷ்மி நரசிம்மரை வழிபடும் பொழுது உங்களுக்கு நடக்க வேண்டிய பலன்கள் இன்னும் அதிகப்படியாக நடக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். நிறைய இந்த பெண்கள், அதாவது ஆதரவற்ற பெண்கள், கர்ப்பிணி பெண்கள், அதாவது 7 மாதத்தில் இருக்கிற கர்ப்பிணி, நிறமாத கர்ப்பிணிகளுக்கு உங்களால் இயன்ற உதவிகளை செய்வது, அதே போல இந்த மாதிரி
குழந்தை பிறப்புக்காக ஒருத்தவங்க கஷ்டப்படுறாங்கன்னா அவங்களுக்கான ஒரு வழி உதவிகளை செய்யும்பொழுது உங்களுக்கு மிகச்சிறப்பான முன்னேற்றங்கள் காணப்படும். இது வரைக்குமே இல்லாத ஒரு புதிய தெளிவு, ஒரு புதிய பொலிவு, ஒரு சிறப்பான உத்வேகத்துடன் செயல்படக்கூடிய அருமையான காலகட்டத்தை இந்த சாயா கிரகங்கள் உங்களுக்கு சகல விதமான அஷ்ட ஐஸ்வர்யங்களாக தரவிருக்குது. இந்த பலன்கள்லாம் கோள்களின் கோச்சார நகர் வைத்து சொல்லப்பட்டிருக்குது. உங்க சுய ஜாதகத்துல இப்ப என்ன தசாபுதி நடக்குது, இந்த சாயா கிரகங்கள் முதன்மையாக உங்களுக்கு எதை தரப்போகிறாங்க? ஒரு வெளிநாட்டு பயணம், அங்கே ஒரு பிஆரா, இல்லை ஒரு பொருளாதார முன்னேற்றமா, இல்லை உங்களுக்கான ஒரு திருமணம், குழந்தை பாக்கியத்தையா, இல்லை ஒரு வண்டி வாகன சுகத்தையா என்பதையெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தெள்ள தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். இந்த ராசி லக்னக்கார அன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்பொழுதும் வியாழக்கிழமை தோறும் ஒரு அன்னதானம் செய்யும் போது உங்களுக்கு மதியம் 1 to 2 ஒரு ஃபுல் மீல்ஸோட, நான் ஏற்கனவே நிறைய உங்களுக்கு அதுதான் சொல்லுவேன், ஒரு இனிப்பு, ஒரு வாட்டர் பாட்டில் தண்ணி, எலுமிச்சங்காய் ஊறுகாவோட மேலே ஒரு 51 ரூபா வைத்து நீங்கள் 51 ரூபான்றது அது உங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி 11, 21, 51 தரும்பொழுது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய சாதனைகளை பார்க்கக்கூடிய ஒரு அருமையான அற்புதமான நேரமாக இந்த காலகட்டம் செயல்படவிருக்கிறது. 12 ராசிகளுக்கும் ராகுகேது பயிற்சிக்குரிய பலன்கள் சொல்லப்பட்டிருக்கு. இந்த ராகுகேது பயிற்சி பலன்கள் உங்க சுய ஜாதகத்துல இப்ப ராகு எங்க வந்திருக்கிறாரு? கும்பத்துக்கு வந்திருக்கிறாரு, கேது சிம்மத்துக்கு வந்திருக்கிறார். இதே இடத்தில் உங்களுக்கு எந்த ராசி லக்னமாக இருந்தாலும் அந்த இடங்கள்ல ஒரு கிரகம் இருந்தால் மிகப்பெரிய பாதிப்பை உங்களுக்கு ஏற்படுத்தும். அதே போல சனி தசா, ராகு, கேது புத்தி, இல்லை சூரியனுடைய அந்தரமோ, இல்லை சந்திரனுடைய தசா புத்தி அந்தரமோ அது நடந்து இந்த இடங்கள் கிரகம் இருக்கும்போது மிக ஜாக்கிரதையாக, மிக கவனமாக ஒவ்வொரு அடியும் எடுத்துக்கணும். இதெல்லாம் பொது பலன்கள் தான். உங்க சுய ஜாதகத்தை ஆய்வு செய்யும் போது இன்னும் சிறப்பாக நம்ம ஹேண்டில் பண்ணிடலாம். பொதுவா இப்ப வந்திருக்கக்கூடிய ராகுவும் இப்ப வந்திருக்கக்கூடிய கேதுவும் நமக்கு என்ன சொல்றாங்கன்னா, ராகு நீங்க உங்களுடைய அறிவுத்திறமையை வளர்த்துக்கோங்க, உங்களை நீங்களே டெவலப் பண்ணிக்கோங்க. நீங்க ஷேர் பண்ற விஷயங்கள், கம்யூனிகேஷன், ஒரு வாட்ஸ்அப்போ, ஒரு ஃபேஸ்புக்கோ, இல்லை ஒரு ட்விட்டரோ, ஒரு இன்ஸ்டாகிராமோ நல்ல விஷயங்களை ஷேர் பண்ணுங்க. நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ நல்ல விஷயங்களை ஷேர் பண்றீங்களோ, நல்ல விஷயங்களை பேசுறீங்களோ, அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு சிறப்பான பலன்களை தரும். உங்களுடைய திறமை, உங்களுடைய அறிவை நல்லா வளர்த்துக்கோங்க. லௌகீக விஷயங்கள்ல ஈடுபடாதீங்க. நல்லா உங்க அறிவுக்கு தீனி போடுங்க. அதே போல உங்க செயல்களை சிறப்பா செய்யுங்க. எல்லாத்துக்கும் உங்களுக்கு உண்டான முயற்சியை போட்டுட்டு நீங்க கடந்துருங்க. இந்த விஷயம் நான் பண்ணிட்டேன், இது நடந்தே ஆகணும் நீங்க பிடிச்சு வைக்கும்போது கேது உங்களுக்கு அது தராம போயிடும். அப்ப கேது சொல்றது என்னன்னா, உங்களுடைய உழைப்பை சிறப்பா தீவிரமா எதையும் எதிர்பார்க்காம போட்டு நீங்க கடக்கும் பொழுது உங்களுக்கு சிறப்பான பலன்களை நான் தரேன் அப்படின்னு சொல்லுது. அப்ப 5ஆம் பாவம் உங்களுக்கு சிறப்பா அந்த பூர்வ புண்ணியம் ஆக்டிவேட் ஆகி உங்களுக்கு முழுமையான லாபத்தை பெற்றுக்கொள்வதற்கு என்ன பண்ணணும்னா, சிறப்பா திறம்பட உங்க மூளையையும் உங்கள் உடல் உழைப்பையும் போடும் பொழுது, நேரம் காலம் பார்க்காமல் உழைக்கும் பொழுது உங்களுடைய 5ஆம் இடம் என்னக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்க கேது உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்ட நகர்வுக்கு நேர் வழியில ஒரு பிரின்சிபலோட, ஒரு கொள்கையோட, ஒரு கட்டமைப்போட, ஒரு டைம் பாஸ்க்குள்ள உங்களை ஃபிக்ஸ் பண்ணி சிறப்பாக உழைக்கும் பொழுது 11 என்ற இருக்க லாபம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்க்காத ஒரு செல்வ வளமையையும் ஒரு நல்ல லைம் லைட்லையும் உங்களுக்கு தெரிவிச்சிடும் அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டம் கோளறு பதிகம் படிப்பதும், கந்தல் அரங்காலத்தில் வரக்கூடிய 38வது பாடலை படிப்பதும், அபிராமி அந்தாதியில் வரக்கூடிய 24, 27, 75, 40 இந்த ஆர்டர் தான் படிக்கணும். படிக்கும்போது மனச்சஞ்சலங்கள் இருக்காது, நவகிரகங்களால் எந்த தொந்தரவும் இருக்காது, நவகிரகங்கள் நமக்கு நன்மை ஆயிடும். எந்தவித தசாபுதியே இருந்தாலும் சிறப்பாக கடந்துடலாம். 12 ராசிக்காரர்களும் ராகுகேது நன்மை செய்தாலும் சரி, இல்லை நியூட்ரலாக இருந்தாலும் சரி, இல்லை அதிகப்படியான ஒரு நன்மை இருந்தாலும், சாதகமற்ற சூழல் இருந்தாலும், எல்லோருக்குமே இந்த ராகுகேது டிரான்சிட்ல உட்கார்ந்து இருக்கிற இந்த சிம்மத்தையும் கும்பத்திலையும் இதை பின்பற்றும் போது நீங்க சிறப்பான பலன்களை பெற்றுக்கொள்ளலாம். ஒரு சுக்கிர தசா நடக்குது, ஒரு குரு தசா நடக்குது, ஒரு புதன் தசா நடக்குது, உங்களுக்கு ஒரு சிறப்பான உங்க இதுக்கு ஒரு பொருளாதாரம் கொடுக்குற தசைகளாக இருக்கும்போது மிகப்பெரிய லாபத்தை நீங்க அடைவீங்க. இல்லை உயிர்ஸ்தானமாக இருக்குதுன்னும் போது உங்களுக்கான ஒரு நல்ல திருமணம், குழந்தை பாக்கியம் இதையெல்லாம் பெற்றுக்கொள்வீங்க. இதற்கெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்து கொள்ளணும். அதே போல கேது பாசிட்டிவா ஆக்டிவேட் ஆகணும் அப்படின்றவங்கெல்லாம் ஆயில்யம், மிருகசீரிஷம், ரோகிணி நட்சத்திரம் வரக்கூடிய நாட்கள்ல
இல்லை கேது உங்களுக்கு இப்போ 5ஆம் பாவம் இருக்குது, அந்த பாவம் சிறப்பாக ஆக்டிவேட் ஆகணும் அப்படின்றவங்களாம், இந்த பாம்பு பிடிக்கிறவங்க இருக்காங்க இல்லையா, இந்த ராகுகேதுக்கள் இப்போ முழுமையான பலனை தரணும், பூர்வ புண்ணியம் சிறப்பாக ஆக்டிவேட் ஆகணும், 11 என்ற உங்களுடைய ஆழ்மன எண்ணங்கள் விருப்பங்கள் இதெல்லாம் நிறைவேறணும் அப்படின்னா இந்த பாம்பு பிடிக்கிறவங்களாம் ரொம்ப ஒன்றும் வசதி வாய்ப்போடு இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு இந்த நட்சத்திர நாட்களில் உதவி செய்கிறது மிக சிறப்பான பலன்களை உங்களுக்கு அள்ளித்தரும். ஆயில்யத்தை ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் மிருகசீரிஷம், ரோகிணி எடுத்துக்கோங்க. இந்த நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்து அது எத்தனாவது பாவமாக வருதோ அந்த பாவமும் உங்களுக்கு சிறப்பாக ஆக்டிவேட் ஆக இந்த வாழ்வியல் செயல்பாடு, இது பரிகாரம் இல்லை, இது பரிகாரமாகவும் எடுத்துக்கலாம், இது வந்து ஒரு வாழ்வியல் செயல்பாடு மற்றவங்களுக்கு உதவுது. இந்த காலகட்டம் வர்ற வருமானத்தில் ஒரு பகுதியை முதல்ல நீங்கள் தான தர்மத்துக்கு எடுத்து வைக்கும் பொழுது, கேதுனாலே ஆதரவற்றவர்கள் யாரும் இல்லாதவர்கள் அவங்களுக்கெல்லாம் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ உதவி பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நிரந்தரமான ஒரு செல்வ வளமையெல்லாம் நீங்கள் மிக சிறப்பாக பெற்றுக்கொள்ளலாம். அது கண்கூடாக காணலாம். அந்த ஒரு மன அமைதி, மன நிம்மதி, மன நிறைவு கிடைக்கும். நடக்கக்கூடிய செயல்கள்லாம் ரொம்ப சிறப்பாக, ஏன்னா ஒரிஜினல் 5லேயே கேது சம்மந்தப்பட்டார். அப்போ இயற்கையாகவே அந்த மன சோர்வு ஏற்பட்டுடும், மன அழுத்தம் ஏற்படும். இதை போக்கிக் கொள்வதற்கு நிறைய ட்ரஸ்ட் ஈடுபாடு, இறை வழிபாடு, தான தர்மங்கள்லாம் செய்யும்போது ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம்னு சொல்லிட்டான். அப்போ நீங்கள் இறைவனை கூட வணங்க வேண்டாம், ஏழைகளுக்கு உதவ உங்களுடைய கர்மாவும் குறையும், உங்கள் மன இறுக்கமும் தீரும், உங்களுக்கு இயற்கையாகவே அந்த மன நிறைவும் சந்தோஷமும் தானாகவே ஏற்பட்டோம். உங்கள் கர்மா கிளென்சிங் ஆகிறத கண்கூடாக பார்க்கலாம். இந்த பலன்கள்லாம் வந்து நல்லா நடைபெறுவதற்கு இந்த வாழ்வியல் வழிபாடுகளை நீங்கள் பின்பற்றுங்க. இந்த பதிவை வந்து தவறாமல் கேளுங்க. நீங்கள் கேட்பதோடு மட்டுமல்லாமல் உங்கள் உற்றார் உறவினருக்கும் பகிருங்க. அங்களிடம் விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சொர்ணலக்ஷ்மி. ஜாதகம் பார்க்க விரும்பும் அன்பர்கள் இந்த எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செய்யுங்க. தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும், அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம். ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும், வாஸ்து பார்த்து தரப்படும், வாஸ்துப்படி வீடு கட்ட பிளான்கள் போட்டு தரப்படும், எண்ணியல் பார்த்து தரப்படும். நியூமராலஜி படி பிறந்த குழந்தைகளுக்கும் தொழிற்சாலைகளுக்கும் பெயர் வைத்து உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம். சுபமுகூர்த்த நாட்கள் குறித்து தரப்படும். அவரவர் சேவைக்குண்டான கட்டணத்தை செலுத்தி சிறப்பான சேவைகளை பெற்று உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம். மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சொர்ணலக்ஷ்மி. மிக்க நன்றிகள். வாழ்க வளமுடன். நற்பவி நற்செழி. இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்.